ஜெயிச்சுட்டேன். எதுல சார்? கலாட்டா காலேஜ்னு கவர்மெண்ட் கெசட்லயே பேர் வாங்கின இந்த காலேஜ் மத்த காலேஜ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு A1 காலேஜா நான் மாத்தி காட்டலன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலேயே வந்த கனக சபாபதி நான் இல்ல. இந்த பூச்செண்டு அப்படி கொடுங்க. வேணுங்கிற எடுத்துக்கோ. ஏன் சார் மாலையை கழட்டாமலே பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தானே நான் புது பிரின்சிபாலா பதவியேத்த. எல்லாரும் வந்து மாலை போட்டாங்களா? உணர்ச்சி வசப்பட்டேனா கழட்ட மறந்துட்டேன். கழட்டு. தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ. ஏண்டா உன் பேர் என்ன? எங்க பாட்டி அடிக்கடி என்ன குட்டப்பையா குட்டப்பையான்னு கூப்பிடுவாங்க. எங்க தாத்தா பெரிய தியாகி, அதனால சுதந்திரம் அப்படின்னு பேர் வச்சாருங்க. மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த புனிதமான பேரையா நீ வச்சிருக்க? ஏண்டா இன்னையில இருந்து உனக்கு பேர் மாத்துறேன். எப்படிங்க? உன் பேரு ஊமத்துறை. ஊமத்துறையா? அவர் யாரு? கட்டவனுக்கு மச்சானுங்களா? தாய் மாமன். கூட பிறந்த தம்பியா? நீ ரிலேஷன்ஷிப்பையே மாத்துற. ரொம்ப ஆத்திரப்படுறீங்க. காபி சாப்பிடுங்க. நான் இங்க காபி சாப்பிட வரல மேன். என்னுடைய கடமையை செய்வதற்காக வந்திருக்கிறேன். Follow me da. Follow me. Abolition of Jamindari. In the post-independence period, all states except Assam and West Bengal have either abolished intermediary interest or is well underway. இந்த காபியே அவருக்கு கொடு. சார் அவர் ஏற்கனவே குடிச்சிட்டு தான் நடத்திட்டு இருக்காரு. நினைச்சேன் இவ்வளவு தம்மோட கிளாஸ் நடத்துறாருன்னா அது அந்த நெஸ்காஃபினுடைய வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன். Follow me. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ தாய்க்குல வகுப்பா? ஆமாங்க. விஷயம் நல்லா இருக்கு. ஏதோ விஷஜுரம் வந்த மாதிரி நொந்து போயில்ல. அவங்க குடிக்காம இல்லைங்க. குடு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடு. குடிச்சு பழக்கட்டும். உமத்துறை ஐயா. Follow me. உமத்துறை ஐயா, இந்த காலேஜ் நான் ரொம்ப பாராட்டுறேன். எப்படிங்க? ஒவ்வொரு வகுப்பும் பின் டிராப் சைலண்டா இருக்கு. ப்ரொஃபசர்கள் கத்து கொடுக்கிற பாடம் தான் என் காதல விழுதே தவிர மாணவர்களுடைய கசமுசா சத்தமே என் காதல விழல. சார் இந்த கௌரவத்தோட நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்ற நீ? ஆமான்றேன். ஓகே. எப்பேற்பட்டவரும் திரும்பி பார்க்கும் பேரழகு. அனிச்ச மலர் மூக்கு, அல்லி மலர் நாக்கு. என்னையா இந்த ஆளு பூ பேராவே சொல்றாரு? இவர் பூவித்தே ப்ரொஃபசர் ஆனவருங்க. அப்படி எல்லாம் கேவலமா பேசாதே. நான் கூட தான் முறுக்கு வித்து முன்னுக்கு வந்தவன். நல்லது எங்க இருந்தாலும் பாராட்டியே தீரணும். உமத்துறை ஐயா. Follow me. ரசனை உள்ள எவனும் பாராட்டியே தீரணும். ஏன்னா கம்பன் சொல்ற கவிநயம் அப்படி. எப்படி? ராஜ மாடத்திலே ஜானகி நிற்கிறாள், ராஜ வீதியிலே ராமன் ராஜநடை போட்டு வருகிறான். அப்போது அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினான். தமிழ் பண்டிட் ஐயா. தமிழால் பெய்தீர்களே மழை, அதில் தொபுகடீர் என்று நான் நனைந்து விட்டேன் ஐயா. நான் செய்த பாக்கியம் ஐயா. உங்களுடைய சொற்பொழிவை கேட்க ஒவ்வொரு மாணவனும் கொடுத்து வைக்கலையா? வைக்கலையே. என்ன வெறும் கிளாஸ்லயா கத்திட்டு இருந்தீங்க? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் ஒவ்வொரு கிளாஸ் அப்படித்தான் நடத்துறாங்க. எம்டி கிளாஸ்லயா? ஆமா. ஹவ்? மாசம் பிறந்தா சம்பளம் கொடுக்குறாங்க, மனசாட்சி கேட்கல, அதான் ஆரம்பிச்சிட்டேன். உங்க பாட்டுக்கு பிரார்த்திக்கிட்டு இருக்கீங்க, இவர் எப்படி சமாளிக்க போறேன்? ஊமத்துறை ஐயா. இந்த காலேஜுக்கு இந்த நிலைமை. டாலி டாலின்னு ஒரு பொண்ணு. டாலியா? அந்த பொண்ணால இந்த காலேஜ் காலியா? ஆமா சார், அவ பெரிய பணக்காரி. அவங்க அண்ணன் டேவிட் உலகம் பூரா 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு. வேலைக்கு ஒரு காரு, நேரத்துக்கு ஒரு டஸ்ட் பண்ணிட்டு வருவா சார். வயசு பசங்க எல்லாம் காலேஜ் வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடவா? இல்ல சார், அந்த பொண்ணை வேடிக்கை பாக்குறதுக்கு. அந்த பொண்ணு எப்போ வரும்? கேட்டீங்கல்ல, இந்த வர்றாள. சிங்கப்பூர் பிளாஸ்க், தனி சேர், ஃபேன் வேறவா? ஊமத்துறை ஐயா. என்னையா இதெல்லாம்? அந்த பொண்ணு வர போறதுக்கு அடையாளம். ஓஹோ, நான் யாரு, என் பரம்பரை யாருங்கறத அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துறேன். நீ என்ன பண்ற? என்ன பண்ணணும்? அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு என் ரூமுக்கு வர.
அம்மா பிரின்சிபால் ஐயா உங்களை வர சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாருங்கெல்லாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க? அப்படி இருக்கிறப்போ ஆஃப்டர் ஆல் 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனருடைய தங்கச்சி நீ. What happened? What happened? உன்னுடைய செல்வாக்க வச்சு இதுக்கு முன்னால இந்த பிரின்சிபால்கள் எல்லாம் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிருக்கிற. ஆனா எங்கிட்ட நடக்க முடியாது. அப்படி என்ன ஷேக் பண்ணவே முடியாது. நான் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசு பிரின்சிபல் கனக சபாபதி. என்ன ஷேக் பண்ண முடியாது. இந்த வீரபாண்டிங்கிறவரு இந்த தூக்குல தொங்கினார் அவர்தானே? சேம் ஜென்டில்மன், சேம் பரம்பரை. என்ன ஷேக் பண்ணவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா? இந்த தண்ணி இல்லாத ஊர் எங்க இருக்கு? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? இந்த வாட்டர் இல்லாத ஊர் எதுடா? நீங்க நம்ம ஊர் தான், பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி. Lovely place. ஓ. Bye. அசந்துட்டா. எனக்கு பை சொல்லிட்டு போறாளா? இல்ல காலேஜுக்கே பை சொல்லிட்டு போறாளா? ஆல் ரைட், டேக் இட் ஈஸி அப்படின்ற நீ. ஆமான்ற. ஓகே ஓகே. நான் நெருப்பு மாதிரி. ஐ நோ தட். பிரின்சிபல் சார், நீ எந்த செக்ஷன் பா? செக்ரட்டரி செக்ஷன். என்ன விஷயமா வந்திருக்க? அம்மா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என் சம்சாரமா? அது பாஞ்சாலங்குறிச்சில இல்லையா இருக்கு? அம்மா நான் எங்க அம்மா. உங்க அம்மாவுக்கும் எனக்கு என்னையா கனெக்ஷன்? வாட் டு யூ மீன்? எங்க அம்மான்னா இந்த காலேஜ்ல படிக்கிற டாலி. காட், டாலி தம்மா துண்டு பொண்ணு, அதுக்கு இவ்வளோ பெரிய புள்ளையா? என்ன இந்த ஆளு பாம்பு சீர்ற மாதிரி சீர்றான்? ஓஹோ, லஞ்சமா? நான் யார்? நான் யார் தெரியலையே. வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே வந்த கனக சபாபதி. வெள்ளையினாலேயே எங்க குடும்பத்தை ஷேக் பண்ண முடியல. கரன்சியை கொடுத்து என்ன ஷேக் பண்ண பாக்குறீங்களா? நெவர் நெவர் நெவர். நீ அந்த பக்கம் திரும்பிக்கோ. எவ்வளா திறந்து பார்த்தா தெரியும். எப்போ திரும்பின? நான் திரும்பிட்டேனே. பர்மனண்டா திரும்ப வைக்கிறேன். ரயில்வே டிக்கெட், மெட்ராஸ் எக்மோர் டு மணியாச்சி ஜங்ஷன். அறிவிருக்காயா உனக்கு? என் ஊர் எது? பாஞ்சாலங்குறிச்சி. மணியாச்சில இறங்கி 7 மைல் என்ன நடக்க சொல்றியா? ஏயா, பாஞ்சாலங்குறிச்சில எங்கயா ஸ்டேஷன் இருக்கு? மணியாச்சில இறங்கி கடைக்கு போய் கடலை வாங்கிட்டு குறைச்சிக்கிட்டா போ, வீடு வந்துரும். பூந்துரு. எனக்கு என்ன தலையெழுத்தா? விதி. இந்த காலேஜ மேடம் டாலி வாங்கிட்டாங்க. நான் யாருன்னு நினைச்சேன்? டாலி. காலேஜே வாங்கிட்டேன். விடுவேனா? நான் எதை நினைக்கிறேனோ அதை உடனே முடிச்சாகணும். I just have to do it. டாலி. Exactly. என் பிரதர் கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ டாலி. ஹாய் பிரதர். நீ எப்போ இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? நான் ஏதாவது கேட்டு நீங்க இல்லைன்னு சொல்லணும். எனக்கு அது வேணும்னு அடம் பிடிச்சு அழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்களே. இத பாருமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் துன்பப்பட்டு மட்டும் இல்ல, தூசுப்பட்டு கூட உன் கண் கலங்க கூடாது. இன்ஃபேக்ட் நான் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன் தெரியுமா? உன் மேல இருக்கிற பிரியத்துக்கு இன்னொருத்தி குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். பிரதர், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. I have no objections. இன்னும் நீ குழந்தை மாதிரியே இருக்கேம்மா. ஃபேமிலி பாலிடிக்ஸ்லாம் உனக்கு தெரியாது. See you. Bye bye. Hey man. நம்ம காலேஜ்ல தான் குருவி கூடு மாதிரி நிறைய ரூம் இருக்கே. பெஞ்ச் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு மசாஜ் பார்லர் ஆரம்பிச்சிருவோமா? எஸ் மேடம். நீ என்ன பண்ற? சொல்லுங்க மேடம். இந்த ஆளை ஒரு அறை விடுறேன். Thank you. மாணவ பெருங்குடியர்களே, மாணவி பூங்கொடிகளே, இன்று நடைபெறும் மாணவ பேரவை தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை அடக்கத்தின் சின்னம், ஆடம்பரத்தின் எதிரி, தனக்கென வாழாது பிறருக்காகவே வாழ பிறப்படுத்த தாய்குலத்தின் பிரதிநிதி, சுருக்கமாக சொன்னால் இந்த கல்லூரியின் கொள்கையை பரப்ப செயலாளராக போட்டியிடும் செல்வி டாலி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முருகா,
பழனியாண்டி திருச்செந்தூர் வேலாயுதா என்ன ஆண்டி ஆக்கிட்டியாடா. சுபா ஆண்டவனே. ராஜ்யம் பறி போச்சுன்னு ராஜா தூக்கல தொங்கனா சக்கிலி உனக்கு என்னடா கேடு? நீ ஏண்டா வேலையை விட்ட? சார் நீங்க கட்டபொம்மன் அன்னைக்கே எனக்கு ஊமத்துறைன்னு பேர் வச்சீங்க. அண்ணனுக்கு ஒரு கதினா தம்பி பாத்துக்கிட்டு இருப்பாரா சார்? சார் எங்க சார் போறீங்க? வருவ தாங்க முடியல. பழைய சம்பளத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை வசூல் பண்ணலாம்னு போறேன். வெக்கமா இல்ல? ஏன் சார் கட்டபொம்மன் பரம்பரைன்னு சொல்றீங்க, பாக்கிய வசூல் பண்ண போறேங்கிறீங்களே, என்ன சார் நீங்க? விடுங்க. ஏன் சார் அந்த பொண்ணு இந்த காலேஜ் எப்படி வாங்கியிருக்கோம்? இந்த காலேஜ் ட்ரஸ்டுங்கெல்லாம் சாராய கடை ஓனர்ஸ். அவங்கள கவுத்துட்டான். Anyhow, I will create another college. ஹவ்வா முறுக்கு வித்துட்டான். நீங்க பாட்டு முறுக்கு சுட்டு போட்டுக்கிட்டே இருங்க, நான் அதை பீச்சில் வித்துக்கிட்டே இருக்கிறேன். நான் கடகால போட்டுக்கிட்டே இருக்கிறேன். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல். கஷ்டபொம்மனா? கட்டபொம்மன். நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களேன்னு சொன்னேன். Anyhow, கட்டபொம்மன். கட்டபொம்மன் வாழ்க. மாவீரன் கட்டபொம்மன் வாழ்க. மீதிய வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். நானும் தான். உனக்கு இருக்கா? வா வா வா. வாங்க 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 வாங்க. இன்று கல்லூரி தேர்தலில் ஜனநாயகம் மலர்ந்தது. பேரவை தேர்தலில் குமாரி டாலி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மொத்த வாக்குகள் 800. அதில் குமாரி டாலி பெற்ற வாக்குகள் 798. எதிர்த்து போட்டியிட்ட சேகர் பெற்ற வாக்குகள் 2-2ங்க. மேடம், உங்களை ஏத்து 2 ஓட்டு வாங்கின சேகர் உங்களுக்கு மாலை போடணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. வர சொல்லு. ஓகே. கதவை லாக் பண்ணு. உங்ககிட்ட நான் தோத்து போனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். மென்மேலும் பல வெற்றிகளை பெற என் வாழ்த்துக்கள். அது இருக்கட்டும். உன்னை யாரு எலெக்ஷன்ல நிக்க சொன்னது? நீங்கதான். அம்மா சொன்னா நின்னுடுறதா? ஷோ, நான் எதுக்காக உன்னை எதிர்த்து நிக்க சொன்னேன்? சர்வாதிகாரமான முறையில நீங்க தலைவியா வந்தா நல்லா இருக்காதுன்னு, ஜனநாயக முறையில நீங்க தலைவியா வந்ததா மத்தவங்க நினைக்கணும்னு என்ன நிக்க சொன்னீங்க. அப்புறம் என் ஓட்ட நானே போட்டுக்க பெருந்தன்மையா சம்மதம் கொடுத்தீங்க. அப்படின்னா உனக்கு ஒரு ஓட்டு தானே விழுந்திருக்கணும். ஆமா, எல்லாம் மாட்டிக்கிட்டேன். இன்னொரு ஓட்டு எப்படி விழுந்தது? அதானே, எப்படி வந்தது? மாட்டிக்கினா மரியாதையா சொல்லு. தெரியாதுங்க. போய் சொல்றேன். எனக்கே தெரியாம எனக்கு எதிரா நீ ஓட்டு வேட்டை நடத்திருக்க. இந்த அக்னி சாட்சியா சொல்றேன், எனக்கு தெரியாது. உனக்கு விழுந்த அந்த ஓட்டை உனக்கு ஆதரவான ஓட்டுன்னு நான் நினைக்கல. அது எனக்கு எதிரான ஓட்டு. ஏன் காலேஜ்ல எனக்கே தெரியாம ஒரு எதிரி இருக்கானா? இப்ப அந்த எதிரியை நீ எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கற இல்ல? அடிச்சு கொள்ள மாட்டோம். ஆட்டோல ஏத்தி டிரைவரை வேகமா ஓட்ட சொல்லுவோம். ஆக்சிடென்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ அப்புறம் அதிர்ஷ்டம். தங்க தலைவி டாலி வாழ்க. சிங்கச்செல்வி டாலி வாழ்க. பொதுநல புயல் டாலி வாழ்க வாழ்க. ஏன்பா, நான் வந்து உங்க யார்கிட்டயாவது ஓட்டு கேட்டிருக்கேனா? உனக்கு எவன்டா ஓட்டு போடுவான்? இப்படி இருக்கும்போது எனக்கு ஒருத்த ஓட்டு போட்டிருக்கானா? யாருப்பா அந்த மகா? சொல்லுங்கப்பா. நான் தான். ஏன்பா, உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ண? எனக்கு ஓட்டு போட்டு என் எதிர்காலத்தை இருளாக்கிட்டு உன் எதிர்காலத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்கிட்டியே. உன் கொள்கை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால போட்டிருக்கா. எனக்கு கொள்கையே கிடையாது, அதனாலதான் போட்டிருக்கா. ஏமா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அம்மாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பேன். இது என்ன ஃபுலிஷ் தன்மான கேள்வி? ஓட்டு போடுறது என் உரிமை, அதை நான் யாருக்கு வேணாலும் போடுவேன். உங்க அம்மாவுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடாதுன்னா ஏன் தேர்தல் வச்சுங்க? சும்மா ஒரு உள்ளாங்காட்டியா வச்சோம், அது நீ ஜனநாயகம் நம்புறியா? Shut up. அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு வா. வாங்க. ஜெயித்த பாட்டி உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த பேரவை முடிவு பண்ணிருக்கு.
மேடம், இவரை நாம எப்படி பாராட்டுறது? வழக்கம் போல உங்க பாணியில பாராட்டுங்க. ஓட்டு போடுற உரிமை அவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்படி பாராட்டணுங்கிறது உங்க உரிமை. அதுல நான் ஒண்ணு குறிக்கிட மாட்டேன். ஏன்னா நான் ஜனநாயகவாதி. டாலி, சில மாணவர்களால காலேஜுக்கு பெருமை, சில காலேஜால மாணவர்களுக்கு பெருமை. இஸ் இட்? எஸ். நம்ம காலேஜில் படிக்கிற பசங்க நாளைக்கே வக்கீலாவோ டாக்டராவோ கலெக்டராவோ வரலாம். அவங்கள எந்த காலேஜில் படிச்சீங்கன்னு கேட்டா டாலி காலேஜில் படிச்சேன்னு சொல்லணும். என் தங்கச்சி என் மனசுல மட்டும் இடம் பிடிச்சா போதாது, உன் பேரு சரித்திரத்தில் இடம் பெறணும். யூ ஆர் அ கிளவர் கேர்ள். நான் என்ன சொல்றேன்னு நீ புரிஞ்சிட்டு போய் நினைக்கிறேன். வரேன். வசந்தம் காண ஏங்கும் மாணவ பெருங்குடியர்களே, மாணவி பூங்கொடிகளே, நம் கல்லூரியின் பொன்மன செல்வி டாலி அவர்கள் நம் கல்லூரியின் நலனுக்காக, நம் கல்லூரியின் புகழுக்காக ஒரு புரட்சி கருத்தை வெளியிட இருக்கிறார்கள். கருத்து என்னன்னு தெரியாமே கைத்தட்டீங்களேடா. பழகி போச்சு உடியா. மை டியர் ஃப்ரெண்ட், இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்டா யாரு செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களை நம்ம மேடம் அவங்க சொந்த செலவுல 15 நாள் பிக்னிக் கூட்டு போறதா முடிவு பண்ணிருக்காங்க. ரிமெம்பர் 15 days with madam. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்மாவின் மனதில் இடம் பிடிக்குமாறு பேரவைத் தலைவர் பெரியசாமி அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யார் அந்த பெரியசாமி? உங்கூட்டு கொளுத்துக்காரன்டா. சும்மா ஒரு உள்ளாங்கட்டியா சொன்னேன். நடந்து முடிந்த கல்லூரிகளின் தேர்வில் சென்னை டாலி காலேஜை சேர்ந்த மிஸ்டர் மோகன் என்பவர் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்வு பெற்றிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. இது அம்மாவோட வார்த்தை, இது அம்மாவோட வலது கை. மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணிட்டா? வலது கையை கொடுத்தீங்க, தப்பிச்சிங்க. கண்ணத்தை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மேடம், எப்ப என்ன பிக்னிக் கூட்டு போறீங்க? என்ன இது, ஹனிமூன் போற மாதிரி அலையறான்? யோ, உன்னை சுத்தி பார்க்கத்தாயா கூட்டு போறாங்க. அவங்கள நீ ஒரு மாதிரி பார்த்த, அவங்க உன்னை வேற மாதிரி பார்த்துவாங்க. என் கூட வரதாவே முடிவு பண்ணிட்டியா? வார்த்தை கொடுத்துருக்கீங்கல்ல, என்னைக்கு போறோங்கிறத கொஞ்சம் உங்க வலது காதுகிட்ட சொல்லி அனுப்புங்க, வந்து சொல்றேன். என்ன திமிரு பாரு. மேடம், இவனை அவங்க கூட கூட்டு போறீங்க? போகும்போதுதான் கூட வருவா, திரும்பி வரப்போது பாரு கூடையில தான் வரப்போற.